வெல்கம் டு பீனாஸ் துபாய் கிச்சன். நான் இன்றைக்கி சொரக்காய் கூட்டு பண்ண போகிறேன். சொரக்காய் கூட்டுக்கு வேண்டியது சொரக்காய் வந்து சின்ன சின்னதாக வெட்டணும். நான் காமிக்கிறதுக்காக உங்களுக்கு முழுசாக அப்படியே வச்சுருக்கேன். அதுக்கு தாளிக்க வேண்டியது கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், காஞ்ச மிளகாய், அப்புறம் வெள்ளைப்பூண்டு எடுத்திருக்கேன். வெள்ளைப்பூண்டு ஒரு 6-7, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் அதுக்கு வேண்டியது கடலைப்பருப்பு அவிச்சு வச்சுருக்கேன். நான் ஒரு 1/2 கப்பு இருக்கும். அது வேண்டியது 1/4 கப்பு தேங்காய், சீரகம், மஞ்சத்தூள், இவ்வளோதாங்க மசாலா. இது பொடிசாக கட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு விசிலுக்கு குக்கரில் வைப்போம். இல்லைன்னா லேட் ஆகும், சீக்கிரம் வேகாது. ஒன்று வேகும் ஒன்று வேகாது. அதனால் ஒரே நேரத்தில் நம்ம கொஞ்சம் பொடிசாக கட் பண்ணி ஒரு விசிலுக்கு குக்கரில் வச்சுருவோம். நான் சொரக்காவை சின்னதாக கட் பண்ணி வச்சுட்டேன். அதில் ஒரு 1/2 கப்பு தண்ணி ஊற்றுவோம். தண்ணி, உப்பு, மஞ்சத்தூள் போட்டு ஒரு விசிலுக்கு வச்சிடலாம். கடைசியாக இது தேங்காயும் சீரகம் அவிச்சு போடணுங்க. அது அரைச்சி போடணுங்க. மிக்சியில் அரைச்சி போடுவோம். நம்ம தாளிக்கலாம். சொரக்காவுக்கு வேண்டியதெல்லாம் எல்லாம் போடுறேன். நான் சின்ன வெங்காயம் போட்டு பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணால் பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் போட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்குங்க, அதனால் போட்டிருக்கேன். குக்கரில் விசில் இறங்கிருச்சா பார்ப்போம். நம்ம சொரக்காவை போட்டுடலாம். ஒரு விசில் வைங்க, இல்லைன்னா குழஞ்சிரும். அதில் நம்ம கடலைப்பருப்பும் போட்டுருவோம். கொஞ்சம் உப்பு போட்டுருவோம். மஞ்சத்தூள் கொஞ்சம் போடலாம். ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம், ஆனாலும் போடுவோம். இது காஞ்ச மிளகாய் தாங்க காரம். அரைச்சி வச்சு இந்த மசாலையை போடுவோம். தேங்காய், சீரகத்தை அவ்வளோதாங்க. இது கொஞ்சம் கெட்டியான பிறகு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் வைப்போங்க. சூப்பரான சொரக்காய் கூட்டு இதுமாரி செஞ்சு பாருங்கள். மீன் குழம்பு, காரக்குழம்பு, புளிக்குழம்பு, இதுக்கெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், குலையவே இல்லை, சொரக்காய் அப்படியே தான் இருக்குது. ஒரு விசிலுக்கு வையுங்க. சாப்பிடும் போது நல்லா சாஃப்டாக தான் இருக்கும். ஆயிடுச்சுங்க. சொரக்காய் கூட்டு, சூப்பரான சொரக்காய் கூட்டு ரெடி ஆகிருக்கு. இந்த பக்குவத்தில் நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஏன்னா கடலைப்பருப்பு வந்து ஆறின பிறகு நம்மளுக்கு கெட்டியாகிடும். தேங்க்யூ கைஸ், பார்த்ததுக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு எல்லாம் தேங்க்யூ ஸோ மச்.